டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ குரூப் 2 பிசிஎஸ்ஏ எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே 6th ஹிஸ்ட்ரியிலேருந்து 200 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருப்போம். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் 4000 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஜியாகிரஃபிலேருந்து 120 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோனா 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எத்தனை கிலோமீட்டர்? 150 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எத்தனை கிலோமீட்டர்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள் எது? வியாழன். வளையங்கள் கொண்ட கோள் சனிக்கோள். மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வியாழன் கோள். வளையங்களை கொண்ட கோள் எதுனா சனிக்கோள். சனிக்கோளின் துணைக்கோள்களின் எண்ணிக்கை 62. சனிக்கோளின் துணைக்கோள்களின் எண்ணிக்கை எத்தனைனா 62 துணைக்கோள்கள். வில்லியம் ஹெர்ஷல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்த ஆண்டு 1781. வில்லியம் ஹெர்ஷல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்த ஆண்டு எப்பனா 1781. யுரேனஸ் கோளில் உள்ள வாயு மீத்தேன். யுரேனஸ் கோளின் துணைக்கோள்கள் எத்தனை? 27 துணைக்கோள்கள். சனிக்கோளின் துணைக்கோள்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 62. யுரேனஸ் கோளின் துணைக்கோள்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 27. குளிர்ந்த கோள் எனப்படும் கோள் நெப்டியூன். பலத்த காற்று வீசக்கூடிய கோள் எது? நெப்டியூன். குளிர்ந்த கோள் எனப்படும் கோள் எதுனா நெப்டியூன். பலத்த காற்று வீசக்கூடிய கோள் எதுனா நெப்டியூன். நெப்டியூனின் துணைக்கோள்கள் 14. நெப்டியூனின் துணைக்கோள்கள் எத்தனைனா 14. சனிக்கோளின் துணைக்கோள்கள் வந்து 62. யுரேனஸ் கோளின் துணைக்கோள்கள் வந்து 27. நெப்டியூன் கோளின் துணைக்கோள்கள் வந்து 14. இந்த கொஸ்டின்லாம் பொறுத்துகையில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? ட்ரைட்டன். நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா ட்ரைட்டன். ஹேலி வால்விண்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். மீண்டும் எப்பொழுது தோன்றும்னு கேட்டாங்கன்னா 2061. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்னா 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. மீண்டும் எப்பொழுது தோன்றும்னா 2061. கீழ்கண்ட வருடங்களில் லீப் வருடத்தை காணுங்க. இல்லை லீப் வருடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2000. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆன கோள் சூரியன். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆன கோள் எதுனா சூரியன். சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும்? 8.3 நிமிடங்கள். சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும்னா 8.3 நிமிடங்கள். ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படும் கோள் புதன் கோள். துணைக்கோள்கள் இல்லாத கோள் புதன். துணைக்கோள்கள் இல்லாத கோள் எதுன்னு கேட்பாங்க. புதன் கோள். புவியை போன்று ஒத்த அளவுள்ள மற்றொரு கோள் வெள்ளிக்கோள். புவியை போன்று ஒத்த அளவுள்ள மற்றொரு கோள் எதுனா வெள்ளிக்கோள். வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு? 243 நாட்கள். வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவுனா 243 நாட்கள். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய ஆகும் வருடங்கள் 21 வருடங்கள்.
எந்த கோளை ஆராய மங்கள்யான் விண்கலம் அனுப்பப்பட்டது? செவ்வாய் கோளை ஆராய. நிலா மற்றும் வெள்ளி கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது? வியாழன் கோள். நிலா மற்றும் வெள்ளி கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது என்ன கோள்னா வியாழன் கோள். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது? யுரேனஸ். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எதுனா யுரேனஸ் கோள். சந்திராயன் 1 என்ற விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு 2008. சந்திராயன் 1 என்ற விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு எப்பனா 2008. புவி சூரியனை சுற்றி வரும் வேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர். புவி சூரியனை சுற்றி வரும் வேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்னா 30 கிலோமீட்டர். கடகரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரை கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்ட நாள் எது? ஜூன் 21. கடகரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரை கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்ட நாள் எதுனா ஜூன் 21. இந்த நிகழ்வை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா கோடை கதிர் திருப்பம்னு. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எப்போனா டிசம்பர் 22. இந்த நிகழ்வை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா குளிர்கால கதிர் திருப்பம்னு. கடகரேகை சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுந்துச்சுன்னா அது கோடை கதிர் திருப்பம். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. இது எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா குளிர்கால கதிர் திருப்பம்னு. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் காலமும் தொழில்நுட்பமும். ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் என்னன்னா காலமும் தொழில்நுட்பமும். தற்போது உள்ள சிறந்த வளம் எது? சூரிய தகடுகள். தற்போது உள்ள சிறந்த வளம் எதுனா சூரிய தகடுகள். கீழ்கண்டவற்றுள் முதல் நிலை செயல்பாடு அல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. அணிகலன்கள் செய்தல், உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல். இது மூணுமே முதல் நிலை செயல்பாடில் வரும். இதில் எது இல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. அணிகலன்கள் செய்தல். கீழ்கண்டவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் சேராது எது? நிலக்கரி. புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் சேராது எதுன்னு கேட்டிருக்காங்க. நிலக்கரி. வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படும் தாவரங்களில் எத்தனை சதவீதம் மருத்துவ குணம் கொண்டவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25%. வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படும் தாவரங்களில் எத்தனை சதவீதம் மருத்துவ குணம் கொண்டவைனா 25%. திமிங்கல புணுகிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் எது? வாசனை திரவியங்கள். திமிங்கல புணுகிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் எதுனா வாசனை திரவியங்கள். வளங்கள் மனிதன் பேராசைக்கன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. வளங்கள் மனிதன் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்னா மகாத்மா காந்தி. உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனமே காரணம் என கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனமே காரணம் என கூறியவர் யார்னா மகாத்மா காந்தி. நிலம், நீர், காற்று போன்றவை எவ்வளங்களை சார்ந்தது? உயிரற்ற வளங்கள். நிலம், நீர், காற்று போன்றவை எவ்வளங்களை சார்ந்ததுன்னா உயிரற்ற வளங்கள். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு ஆகியவை எந்த வளங்களுக்கு எடுத்துக்காட்டாகும்? புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு ஆகியவை எந்த வளங்களுக்கு எடுத்துக்காட்டுனா புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு. வங்கி, வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு துறை ஆகியவை எந்த செயல்பாடுகளைச் சேர்ந்தது? மூன்றாம் நிலை செயல்பாடுகள். வங்கி, வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு துறை ஆகியவை எந்த செயல்பாடுகளைச் சேர்ந்ததுன்னா மூன்றாம் நிலை செயல்பாடுகள். மக்கள் தொகையில் ஆசியா கண்டம் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? 60%.
உலகின் உயரமான மலைத்தொடர் இமயமலைத்தொடர். உலகின் உயரமான மலைத்தொடர் எதுனா இமயமலைத்தொடர். உலகின் தாழ்வான பகுதி எங்கு உள்ளது? ஆசியாவின் சாக்கடல். உலகின் தாழ்வான பகுதி எங்கே இருக்குன்னா ஆசியாவின் சாக்கடல். தெற்கு பீடபூமிகளின் மிகப்பெரியது எது? அரேபிய பீடபூமி. தெற்கு பீடபூமிகளின் மிகப்பெரியது எதுனா அரேபிய பீடபூமி. மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? இந்தோனேசியா. ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? அரேபிய பாலைவனம். ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா அரேபிய பாலைவனம். உலகிலேயே மிக அதிகமான இரும்பு தாது வளத்தை கொண்டுள்ளது எது? ஆசியா. சீனா மற்றும் இந்தியாவில் அதிக அளவில் இருப்புள்ள பொருள் எது? இரும்பு தாது. சீனா மற்றும் இந்தியாவில் அதிக அளவில் இருப்புள்ள பொருள் எதுனா இரும்பு தாது. உலகிலேயே அதிக நிலக்கரி இருப்புள்ள நாடு எது? ஆசியா. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது? தாய்லாந்து. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது எதுனா தாய்லாந்து. ஆசிய நெடுஞ்சாலை எத்தனை நாடுகளின் வழியே கடந்து செல்கிறது? 32 நாடுகளின். உலகிலேயே நீண்ட இரும்பு பாதை வழித்தடம் எது? டிரான்ஸ் சைபீரியன் இரும்பு பாதை. உலகிலேயே நீண்ட இரும்பு பாதை வழித்தடம் எதுனா டிரான்ஸ் சைபீரியன் இரும்பு பாதை. உலகின் மிகப்பெரிய கோவில் எது? அங்கோர்வாட் கோவில். உலகின் மிகப்பெரிய கோவில் எதுனா அங்கோர்வாட் கோவில். இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சூரியவர்மனால். எப்போன்னு கேட்டாங்கன்னா கிபி 1100. எப்போனா கிபி 1100. எங்கே கட்டியிருக்காங்கன்னா கம்போடியாவில். உலகின் மிகப்பெரிய கோவில் எதுனா அங்கோர்வாட். எப்போ கட்டியிருக்காங்கன்னா கிபி 1100. யாரால் கட்டப்பட்டதுன்னா 2ஆம் சூரியவர்மனால். அங்கோர்வாட் என்பதின் பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கோயில்களின் நகரம். அங்கோர்வாட் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா கோயில்களின் நகரம். உலக பரப்பளவில் 6வது பெரிய கண்டம் எது? ஐரோப்பா. உலக பரப்பளவில் 6வது பெரிய கண்டம் எதுனா ஐரோப்பா. உலகிலேயே எந்த நாடுகள் நீர்மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது? நார்வே மற்றும் ஸ்வீடன். உலகிலேயே எந்த நாடுகள் நீர்மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதுனா நார்வே மற்றும் ஸ்வீடன். இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது? பெனைன்ஸ். இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது எதுனா பெனைன்ஸ். ஆல்பைன் மலைத்தொடரில் உள்ள 2வது மிக உயர்ந்த சிகரம் எது? மாண்ட் பிளாங்க். ஐரோப்பா முழுவதும் காணப்படும் முதன்மையான பயிர் எது? கோதுமை. ஐரோப்பா முழுவதும் காணப்படும் முதன்மையான பயிர் எதுனா கோதுமை. மருந்து வகைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்பவை? ஐரோப்பா. ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாது எது? அரபிக்கடல். ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரபிக்கடல். இந்தியா எந்த உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது? மைக்கா உற்பத்தியில். கிரேக்கர்கள் புவி மாதிரியை முதலாக உருவாக்கிய ஆண்டு? கிபி 150. கிரேக்கர்கள் புவி மாதிரியை முதலாக உருவாக்கிய ஆண்டு எப்போனா கிபி 150. கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர் வான் ஆய்வாளராகிய டாலமி நிலவரைபடத்தில் என்ன கோடுகளை வரைந்தார்? அட்சத்திருக்க கோடுகள். கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர் வான் ஆய்வாளராகிய டாலமி
நில வரைபடத்தில் என்ன கோடுகளை வரைந்தார்னா அட்சத்தீர்க்க கோடுகளை. புவியின் மையத்தில் காணப்படும் 0 டிகிரி அட்சக்கோட்டின் பெயர் என்ன? நிலநடுக்கோடு. புவியின் மையத்தில் காணப்படும் 0 டிகிரி அட்சக்கோட்டின் பெயர் என்னன்னா நிலநடுக்கோடு. புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகளின் பெயர் என்ன? அட்சக்கோடுகள். புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகளின் பெயர் என்னன்னா அட்சக்கோடுகள். புவி எதன் அடிப்படையில் பல காலநிலை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? அட்சக்கோடுகள் அடிப்படையில். உலக அளவில் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? 24 நேர மண்டலங்கள் உள்ளன. புவியின் வடிவம் ஜியாய்டு. புவியின் வடிவம் என்னன்னா ஜியாய்டு. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடங்கள். அட்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 181 கோடுகள். அட்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோனா 181 கோடுகள். தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360 கோடுகள். அட்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோனா 181. தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோனா 360. இந்திய அரசு சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக அமைப்பை ஏற்படுத்திய வருடம் கிபி 2007. இந்திய அரசு சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக அமைப்பை ஏற்படுத்திய வருடம் எப்போனா கிபி 2007. எந்த இடம்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத். எந்த அமைப்புன்னு கேட்டாங்கன்னா INCOIS. எப்போன்னு கேட்டாங்கன்னா கிபி 2007. எந்த இடத்தில்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்தில். எந்த அமைப்புன்னு கேட்டாங்கன்னா INCOIS. இந்தியாவின் தென்கிழக்கு கரையில் அமைந்துள்ள பெருநகரங்களில் ஒன்று சென்னை. பாஞ்சியா என்பதன் தொடர்புடைய சொல் பெருங்கண்டம். புவி எத்தனை சதவீதம் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது? 29%. நிலத்தால்னு கேட்டிருக்காங்க. 29%. உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 7 கண்டங்கள் உள்ளன. புவியில் உள்ள பெருங்கடல்களின் எண்ணிக்கை 5. கண்டங்கள் எத்தனைனா 7. பெருங்கடல்கள் எத்தனைனா 5. உலகின் மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. உலகின் பெரிய கண்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆசியா. உலகின் சிறிய கண்டம் எதுனா ஆஸ்திரேலியா. மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி. உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எங்கு உள்ளது? தென் அமெரிக்கா. உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எங்கு உள்ளதுன்னா தென் அமெரிக்கா. என்ன மலைத்தொடர்னா ஆன்டீஸ். இதையே பொறுத்துகையில் கேட்கலாம். இடங்கள் கொடுத்துட்டு மலைத்தொடர் கொடுத்து பொறுத்துக்க சொல்லியிருக்கலாம். ஆசியாவில் இமயமலைத்தொடர். வட அமெரிக்காவில் என்ன மலைத்தொடர் இருக்குன்னா ராக்கி. தென் அமெரிக்காவில் என்ன மலைத்தொடர் இருக்குன்னா ஆன்டீஸ். ஆன்டீஸ் மலைத்தொடரின் நீளம் 7000 கிலோமீட்டர். ஆன்டீஸ் மலைத்தொடரின் நீளம் எவ்வளோனா 7000 கிலோமீட்டர். இது எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில். உலகிலேயே மிக உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட். உலகிலேயே மிக உயரமான சிகரம் எதுனா எவரெஸ்ட். இதோட உயரம் எவ்வளோனா 8848 மீட்டர். உயரம் 8848 மீட்டர். சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எப்போனா டிசம்பர் 11. உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி எது?
திபெத் பீடபூமி. உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி எதுனா திபெத் பீடபூமி. உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி. திபெத் பீடபூமி. உலகத்தின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எதுன்னு கேட்பாங்க. திபெத் பீடபூமி. சோட்டா நாகபூரி பீடபூமி எங்கு உள்ளது? இந்தியா. இந்தியாவில் உள்ள சோட்டா நாகபூரியின் முக்கிய தொழில் எது? சுங்கத் தொழில். இந்தியாவில் உள்ள சோட்டா நாகபூரியின் முக்கிய தொழில் எதுனா சுங்கத் தொழில். தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி எங்கு காணப்படும் பீடபூமிகள் ஆகும்? தமிழ்நாடு. சமமான மற்றும் தாழ்நில தோற்றம் எது? சமவெளி. சமமான மற்றும் தாழ்நில தோற்றம் உள்ளது எதுனா சமவெளி. சமவெளிகள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் எவ்வளவு மீட்டருக்கும் குறைவாக உள்ள நிலப்பரப்பு? 200 மீட்டருக்கும் குறைவாக உள்ள நிலப்பரப்பு. மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நிலத்தோற்றம் எது? சமவெளி. மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நிலத்தோற்றம் எதுனா சமவெளி. வட இந்தியாவில் உள்ள முக்கியமான சமவெளி எது? கங்கை சமவெளி. வட இந்தியாவில் உள்ள முக்கியமான சமவெளி எதுனா கங்கை சமவெளி. உலகின் பெரிய சமவெளி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை சமவெளி தான். உலகிலேயே மிகப்பெரிய சமவெளி எதுனா கங்கை சமவெளி. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் எந்த ஆறுகளால் உருவானது? காவேரி, வைகை. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் எந்த ஆறுகளால் உருவானதுன்னா காவேரி, வைகை. அட்லாண்டிக் பெருங்கடல் எந்த ஆங்கில எழுத்து வடிவத்தை போல் உள்ளது? எஸ் வடிவம். அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி எத்தனை மீட்டர் ஆழமுடையது? 8600 மீட்டர். அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி எத்தனை மீட்டர் ஆழமுடையதுன்னா 8600 மீட்டர். இரண்டாவது பெரிய பெருங்கடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். இரண்டாவது பெரிய பெருங்கடல் எதுனா அட்லாண்டிக் பெருங்கடல். இதில் ஆழமான பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மீல்வாக்கி அகழி. ஆழமான பகுதி எதுனா மீல்வாக்கி அகழி. இதோட ஆழம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 8600 மீட்டர். ஜாவா அகழியின் ஆழம் 7725 மீட்டர். ஜாவா அகழியின் ஆழம் 7725 மீட்டர். இந்த அகழி எந்த பெருங்கடலில் இருக்குன்னா இந்திய பெருங்கடலில். இந்திய பெருங்கடல் எத்தனையாவது பெரிய பெருங்கடல்னா 3வது பெரிய பெருங்கடல். ஜாவா அகழி எந்த பெருங்கடலில் இருக்குன்னா இந்திய பெருங்கடலில். இந்திய பெருங்கடல் எத்தனையாவது பெரிய பெருங்கடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3வது பெரிய பெருங்கடல். ஜாவா அகழியின் ஆழம் எவ்வளோனா 7725 மீட்டர். தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? சாண்ட்விச் அகழி. தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி எதுனா சாண்ட்விச் அகழி. சாண்ட்விச் அகழியின் ஆழம் 7235 மீட்டர். சாண்ட்விச் அகழியின் ஆழம் எவ்வளோனா 7235 மீட்டர். நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதியின் பெயர்? தீவு. நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதியின் பெயர் என்னன்னா தீவு. 3 பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதியின் பெயர்? தீபகற்பம். பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கியது? ஆற்று சமவெளி. புவியின் 2வது மிகப்பெரிய பெருங்கடல்? அட்லாண்டிக் பெருங்கடல். புவியின் 2வது மிகப்பெரிய பெருங்கடல் எதுனா அட்லாண்டிக் பெருங்கடல். இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஜாவா அகழி. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எதுனா ஜாவா அகழி. மிகவும் அதிக குளிர்ச்சியான பெருங்கடல்? தென் பெருங்கடல். மிகவும் அதிக குளிர்ச்சியான பெருங்கடல் எதுன்னு கேட்பாங்க தென் பெருங்கடல்.
ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? யுரேசியன் தாழ்நிலம். ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எதுனா யுரேசியன் தாழ்நிலம். இதோட ஆழம் எவ்வளோனா 5449 மீட்டர். அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதியின் பெயர் விரிகுடா. மிக சிறிய பெருங்கடல் எது? ஆர்டிக் பெருங்கடல். மிக சிறிய பெருங்கடல் எதுனா ஆர்டிக் பெருங்கடல். மிக பெரிய பெருங்கடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பசிபிக் பெருங்கடல். சிறிய பெருங்கடல் எதுனா ஆர்டிக் பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எதுனா அட்லாண்டிக் பெருங்கடல். உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படும் காடுகள் வெப்பமண்டல காடுகள். உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படும் காடுகள் எதுனா வெப்பமண்டல காடுகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக மங்கள்யான் என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்திய ஆண்டு 24/9/2014. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்னா 3 லட்சம் கிலோமீட்டர். ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கும் பயன்படுத்துவது எது? கடல் ஈஸ்ட். ஐரோப்பிய ஒன்றியம் எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது? 28. ஐரோப்பிய ஒன்றியம் எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளதுன்னா 28 நாடுகள். புவி எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். புவி எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளதுன்னா 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ரஷ்ய நாட்டிற்கு எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? 7. இங்கிலாந்து நாட்டின் லண்டனுக்கு அருகே உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் ராயல் வானியல் மையத்தின் வழியே செல்லும் தீர்க்க கோட்டை தீர்க்க கோடுகளின் தொடக்க கோடாக வைத்துக் கொள்வதென ஒத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1884. நீரோ வாயுக்களோ இல்லாத கோள் எது? புதன்கோள். நீரோ வாயுக்களோ இல்லாத கோள் எதுனா புதன்கோள். புவி சூரியனிடமிருந்து உள்ள சராசரி தூரம் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். புவி சூரியனிடமிருந்து உள்ள சராசரி தூரம் எவ்வளோனா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் பாறை. மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? 10,500 சதுர கிலோமீட்டர். மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளதுன்னா 10,500 சதுர கிலோமீட்டர். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 6th சிவிக்ஸில் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.